அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில டேட்டாஸ் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கஸ்டம்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தமிழ்னு டைப் பண்ணுறத வந்து நம்ம ட்ராக் பண்ணனா என்ன ஆகும், தமிழில் தான் வரணும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராக் பண்ணணுன்னா இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸுன்னு வந்துருச்சு. இப்போ நான் வேறு என்னோடய நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ என்னோடய நேமை டைப் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணால் என்ன ஆகுது, அந்த நேம் தான் வருது. பட் ஏன் இங்கே நான் தமிழில் டைப் பண்ணிட்டு ட்ராக் பண்ணணும்னா எனக்கு இங்கிலீஷ்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கஸ்டம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கஸ்டம் லிஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ தமிழில் டைப் பண்ணிட்டேன். ஸோ நான் மறுபடியும் வந்து நான் ட்ராக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் இங்கே கேப்ஸில் வந்து தமிழில் டைப் பண்ணினேன். பட் அதுலேயே கேப்ஸ்லேயே வந்து வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தமிழ்னு டைப் பண்ணணும் கிடையாது. நடுவில் வந்து மேக்ஸ்ன்னு கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ்ன்னு டைப் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணணும் என்ன ஆகணும், மேக்ஸ் தான் வரணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்குது. அது மேக்ஸுக்கு அப்புறம் சயின்ஸ் இருக்குது, சயின்ஸுக்கு அப்புறம் சோசியல் சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டம்ஸ் லிஸ்ட்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது எக்ஸலில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி இது வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டம்ஸ் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா, ஸோ தமிழுக்கு அப்புறம் இங்கிலீஷ் தான் வரணும், இங்கிலீஷ்க்கு அப்புறம் மேக்ஸ் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறது. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல சும்மா நீங்கள் தமிழில் டைப் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இது இதாவது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த லெட்டர் வேணுனாலும் நீங்கள் வந்து ஏற்கனவே பஞ்சாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 50 லெட்ரு இல்லை 20 லெட்ரு, இந்த மாதிரி எத்தனை லெட்ரு வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கிறப்ப வேணுங்கிறப்ப இது நேம்ஸை கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேம் வரணும், செகண்ட் அந்த நேம் வரணும் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு நேம் மட்டும் டைப் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற எத்தனை நேம் நீங்கள் சேவ் பண்ணிங்களோ அந்த நேமெல்லாம் வந்துடும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வச்சுருக்கிற டேட்டா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து 5 டேட்டா வச்சுருக்கேன், அதனால் நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை டேட்டா 50 டேட்டா வச்சுருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு, ஸோ ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ அது போனீங்கன்னா அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா விதமான டேப்ஸ் இருக்கும். அதில் வந்து அட்வான்ஸ்டு அப்படிங்கிற டேப் போங்க. ஸோ அதை கிளிக் பண்ணணும்னா அதுலேயும் நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கீழே கடைசி வரைக்கும் வந்துடுங்க. கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டாவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிற அந்த டேப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இங்கே செலக்ட் பண்ண காலம் வந்து இங்கே காமிக்கிது பாருங்கள், C3லேருந்து C7. ஸோ C3லேருந்து C7 வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு தான் இந்த ஆப்ஷனுக்கே வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து காமிக்குது. ஸோ இதை வந்து நான் இம்போர்ட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இம்போர்ட்டுன்னு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஆயிடுச்சு. முதல்ல வந்து இல்லாமல் இருந்தது, ஸோ இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ கஸ்டம்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக சண்டே SUN சண்டேன்னு மட்டும் கொடுத்திங்கன்னா மண்டே டியூஸ்டே டிஃபால்ட்டாக வரும். ஏன்னா இது கஸ்டம்ஸ் லிஸ்ட்டில் டிஃபால்ட்டாக வந்து நம்ம எக்ஸலில் இருக்குது. அதே போல் சண்டேன்னு கொடுத்திங்கன்னா எப்படி வரும், ஜனவரின்னு கொடுத்தா எப்படி வரும், ஃபெப்ரவரின்னு கொடுத்தா எப்படி வரும். இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் மாதத்தை கூட நம்ம இந்த மாதிரி கஸ்டம்ஸ் லிஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதே பண்ணியிருக்கோம். இது நம்ம ஏற்கனவே இங்கே இருக்கிற 5 டேட்டா வந்து கஸ்டம்ஸ் லிஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். இது இப்படி வரணும், இது செகண்ட் வரணும், இது தேர்டு வரணும், இது ஃபோர்த்து வரணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சிங்களா. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன் வந்துருச்சா, இதுலேயும் ஓகே கொடுத்து வெளியில் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சயின்ஸுன்னு மட்டும் கொடுங்களேன். சயின்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4வது லெட்டர் தான். பட் ஆனால் நம்ம ட்ராக் பண்ணுறப்ப நம்மளுக்கு சயின்ஸ் தான் வரணும். பட் ஏன்னா நம்ம கஸ்டம்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்ததுனால இப்போ அடுத்த நான் ட்ராக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் வருது. ஸோ அதை நான் மறுபடியும் நான் கீழே ட்ராக் பண்ணணும்னா தமிழ் வருது. ஏன்னா சோசியல் சயின்ஸுக்கு அப்புறம் நம்ம எதுவும் இங்கே கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டரே மறுபடியும் ரிப்பீட்டாக வருது. மறுபடியும் நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சோசியல் சயின்ஸ் வந்துருச்சு. மறுபடியும் நான் வந்து இதை ட்ராக் பண்ணணுன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ, எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலிங் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.